ஓகே, ஹாய் ஸ்டூடெண்ட். அப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் இல்லஸ்ட்ரேட்டரில் நாம் ஏதாவது ஒன்று செய்யும்போது அது என்ன மாதிரி நமக்கு கிடைக்குது அவுட்புட்ன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது நீங்கள் ரெண்டு விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும். வெக்டர்னா என்ன, ரேஸ்டர்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரேஸ்டர் இமேஜ்ன்றது நீங்கள் ஒரு மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்களா, இல்லாட்டி நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறீங்களா, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் எந்த நீங்கள் சோஷியல் மீடியா எந்த வெப் எங்கே நீங்கள் எடுத்தாலும் அது ரேஸ்டர் இமேஜாக தான் நமக்கு கிடைக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரேஸ்டர் இமேஜ். அப்போ இந்த இமேஜை பாருங்கள், இதில் இந்த ஃப்ளவரை ஜூம் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். இது எல்லாமே அந்த 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 இதில் இந்த இதழ்களில் இருக்கிற ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பிக்சல், இந்த பிக்சல் சேர்ந்து 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 தான் நமக்கு இந்த 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 இமேஜை உருவாக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போது ஓகே, இப்போ இந்த இதில் பாருங்கள், இந்த பேர்டை பாருங்கள். இது ஃபோட்டோஷாப்பில் நான் இப்போ இருக்கேன். ஃபோட்டோஷாப்பில் இந்த பேர்டை பாருங்கள். இங்கே இந்த ஒவ்வொரு பிக்சலுமே ஒவ்வொரு கலரில் இருக்குது. அதாவது இந்த ஒவ்வொரு கலரும் அந்தந்த கலர் பிக்சலில் இருக்குது. இப்போ இந்த பிக்சல் சேர்ந்து தான் இந்த இமேஜை நமக்கு உருவாக்குது. சரியா? இதுதான் பிக்சல். அதாவது இது ரேஸ்டர் இமேஜ். அதாவது பிக்சல்கள் சேர்ந்து உருவாகிறது தான் ரேஸ்டர் இமேஜ். நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாருங்கள், இந்த பேர்டு எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ இந்த கலர் வருது, அந்த கலர் பார்ட்டிக்கல் எல்லாம் சேர்ந்து, அதாவது பார்ட்டிக்கல்ன்றது அந்த பிக்சல்ன்றது அந்த டொட்டாக இருக்கும், பாக்ஸாக இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொன்று சேர்ந்து தான் இதை உருவாக்குது. இதை சொல்கிற பிட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். பிட் மேப் அல்லது ரேஸ்டர் இமேஜ்னு சொல்லுவோம். அப்போ இந்த இமேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவில் என்ன செஞ்சிடும், அதில் குவாலிட்டி உடஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதை இந்த அளவு நான் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணால் அதில் குவாலிட்டி உடஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இல்லஸ்ட்ரேட்டருக்கு வாங்க. இப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் இப்போ இது நான் இல்லஸ்ட்ரேட்டரில் கீறின ஒரு வட்டம். சரியா? இந்த வட்டத்தை பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். எத்தனை வீதம் ஜூம் பண்ணுறேன்? கிட்டத்தட்ட 2500. இங்கே பாருங்கள், 2500 வீதம் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணாலும் பாருங்கள், இன்னமும் ஜூம் பண்ணுறேன். 6400 வீதத்துக்கு ஜூம் பண்ணிட்டேன். ஆனால் குவாலிட்டி அப்படியே இருக்குது. இது தான் வெக்டர் இமேஜ். அப்போ இந்த ரேஸ்டர் இமேஜ், இப்போ இதை பாருங்கள், இதான் ரேஸ்டர் இமேஜ். இந்த ரேஸ்டர் இமேஜ் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். பார்ட்டிக்கலாக உருவாகுது. அப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இப்படி செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போது ரேஸ்டர் இமேஜ் தான் நாம் எல்லா மீடியாக்கள்லேயும் பயன்படுத்துகிறது. சரியா? இந்த இமேஜ் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரியும். இதைத்தான் இப்போது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், என்ன எதில் வேணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரேஸ்டர் இமேஜ் தான் இருக்குது. ஆனால் வெக்டர் இமேஜ்ன்றது எப்படி உருவாகுதுன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இதில் என்னவெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வெறும் லைன் ஒன்று இருக்குது. இந்த ஒரு லைன் போகுது. சரியா? இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு பாக்ஸ் டாட், இங்கே ஒரு லைன். அதாவது வெறும் டாட்டும் லைனும் சேர்ந்து, அதாவது கேர்வ்ஸ்ன்னுவோம். இந்த கேர்வ்ஸ் லைனும் இந்த பாத்துன்றது இப்போ உதாரணமாக இப்போ இந்த பென் டூலை எடுத்து நான் இங்கேருந்து வைக்கிறேன் ஒரு டாட். அப்போ என் இன்னொரு பாத் இந்தா இருக்குது. அப்போ நான் இப்படி வரப்போகிறேன். அப்போ அடுத்த பாத் இந்தா இருக்குது, அடுத்த பாத் இந்தா இருக்குது, அடுத்த பாத் இந்தா இருக்குது. அப்போது இங்கேருந்து அந்த பாத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்க, இந்த ஒவ்வொரு டொட்டுமே ஒவ்வொரு பாத். இந்த ஒவ்வொரு பாத்துன்றது பாதைன்னு நம்ம ஏற்கனவே ஃபோட்டோஷாப்பில் பாத்தை பற்றி படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஒவ்வொரு டொட்டுடாக அது பயணம் செஞ்சு இங்கே வந்திருக்கு. இதுதான் பாத். அப்போ இந்த பாத்தும் இந்த கோடுகளும், அதாவது கோடுகளும் புள்ளிகளும் சேர்ந்து கணிதவியல் ரீதியாக உருவாகிற அமைப்பை தான் சொல்கிற வெக்டர் கிராஃபிக்ஸுண்டு. சரியா? இப்போ இந்த வெக்டர் இமேஜ்ன்றது இதுதான். இது இப்போ எவ்வளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணாலும் இது உடையாது. இது ஏன்னுச்சுன்னா இது ரேஸ்டர் இமேஜ் மாதிரி பிக்சலில் உருவாகணும்னு இல்லை. பிக்சலில் உருவாகணுது நீங்கள் எவ்வளோத்துக்கு ஜூம் பண்ணாலும் உடையும். ஆனால் வெக்டர்ன்றது அப்படி இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் எவ்வளோத்துக்கு, இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினேன், 6400 வரைக்கும் உங்களுக்கு இது அப்படியே இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டை 6400 வரைக்கும் அப்படியே இருக்குது. அப்போ இதுதான் வெக்டர் இமேஜ். அப்போ நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் செய்கிற எல்லாமே வெக்டர் இமேஜை தான் நமக்கு கிடைக்க போகுது.
சரியா? ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ ரேஸ்டர் இமேஜ்னால் நம்ம எங்கே பார்த்தாலும் அது ரேஸ்டர் இமேஜ் தான். இப்போ நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது ரேஸ்டர் இமேஜ், வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்புனீங்கன்னா அது ரேஸ்டர் இமேஜ். ஆனால் வெக்டர் இமேஜை நீங்கள் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்த இயலாது. இப்போ வெக்டர் இமேஜை நீங்கள் பயன்படுத்துறது சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இல்லஸ்ட்ரேட்டர். இப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் தான் நீங்கள் அந்த வெக்டரை 100% பார்க்கலாம், 100% குவாலிட்டியை பார்க்கலாம். இப்போது சம்டைம்ஸ் நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் ஃபைலாக எடுத்துட்டு அந்த இமேஜ் ஃபைலை நீங்கள் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்களா இருந்தால் அது வெக்டராக இருக்குமா? இருக்காது. ஏன்? அங்கே தான் நாங்கள் அவுட்புட் பண்ணி ரேஸ்டர் இமேஜாக மாற்றிட்டோம். மாற்றினதும் அதை நீங்கள் எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் அது ரேஸ்டர் இமேஜை தான் சென்ட் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் ஜூம் பண்ணால் அதில் பிக்சலோட இதை காட்டுங்க. அதாவது அது ரேஸ்டர் இமேஜாக பிக்சல், அந்த பிக்சல் பிட் மேப்பில் உருவாகுதுன்னு சொன்னேன்னே அந்த விஷயத்துக்கு கன்வெர்ட் ஆகிரும் இந்த வெக்டர். இதனால் நீங்கள் இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த வெக்டரை நீங்கள் உதாரணத்துக்கு இந்த வெக்டரை நான் இப்படியே ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு போகிறேன். சரியா? உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற இது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டாட் வருதா இல்லையா? அதாவது ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற இது முக்கியமானது ரேஸ்டர் இமேஜ் தான். ஃபோட்டோஷாப் மெயின் முழுக்க ரேஸ்டர் இமேஜை தான் எடுக்குது. அதை நம்ம என்ன இமேஜ் செஞ்சாலும் அது ரேஸ்டர் இமேஜை தான் நமக்கு தரும். அப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் நல்லா பார்த்துக்கணும். இங்கே நான் உங்களுக்கு எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அந்த குவாலிட்டி உடையாமல் உங்களுக்கு காட்டுதா இல்லையா? அப்போ இது ஏன் அதே இமேஜ் தான் நான் ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு போகிறேன். ஆனால் ஃபோட்டோஷாப்பில் இருக்கும். இந்த பாருங்கள், ஃபோட்டோஷாப்பில் இருக்கும். இப்போ ஃபோட்டோஷாப்பில் அதே இமேஜ் இருக்கும்போது ஏன் நமக்கு அந்த குவாலிட்டி, அந்த பிக்சல், இந்த பாருங்கள், இது ஒவ்வொன்றும் இந்த பாக்ஸாக இருக்கிற ஒவ்வொன்றும் பிக்சல். இப்போ பாருங்கள், இது எத்தனை வீதம் ஜூம் ஆகிருக்குன்னு உங்களுக்கு விளங்கு. 2300 வீதம் தான் ஜூம் ஆகிருக்கு. ஆனால் இங்கே நான் எத்தனை வீதம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்? 6400 வீதம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்போ இவ்வளோ ஜூம் பண்ணி உடையாதது ஃபோட்டோஷாப்பில் வெறும் 2000க்கே இந்தளவு உடைஞ்சிருது. அப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த நாம் வெக்டர் இமேஜில் ஒன்று எடுத்தால் அதுக்குரிய சாஃப்ட்வேரில் தான் அது நமக்கு வெக்டராகவே இருக்கும். அதை நாம் அவுட்புட்டாக எடுத்தோமா, இல்லாட்டி ஃபோட்டோஷாப்புக்கு பயன்படுத்தினோமா, இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் போட்டிங்களா இருந்தால் அது ரேஸ்டர் இமேஜாக கன்வெர்ட் ஆகிரும் தானாகவே. அப்போ வெக்டர் இமேஜுக்கும் ரேஸ்டர் இமேஜுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் உங்களுக்கு சின்ன ஒரு நாலேஜ் ஒன்று வந்திருக்கும். அப்போ இதை வச்சு தான் நாம் இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? அப்போ நம்ம அடுத்த கிளாஸில் இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி டூல்ஸ், என்ன டூல்ஸ் இருக்குது, அதில் எது அட்வான்ஸ், எது சும்மா பேசிக், அதை எதை நம்ம அட்வான்ஸாக படிக்கணுன்ற விஷயங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அது வரைக்கும் சந்திப்போம். See you.